கட்டுரை. எலெக்ஷன் தந்திரம், தேர்தல் வாக்குத்தத்தம், சித்திரபுத்திரன். தமிழ்நாட்டில் பிராமண ஆதிக்கம் வலுவடைவதற்காக வரப்போகும் சட்டசபை தேர்தல்களில் பிராமணர்களும் மற்றும் பிராமணர்களின் பிராமணரல்லாத அடிமைகளும் பிராமண ஆதிக்கத்தின் சார்பாய் எப்படியாவது ஸ்தானம் பெற்று இதுவரையிலும் பிராமணரல்லாதார் இயக்கங்களின் மூலமாகவும் மகாத்மாவின் ஒத்துழையா கொள்கையின் நிர்மாண திட்டங்கள் மூலமாகவும் ஒரு சிறிதளவு முன்னேறியிருக்கும் பிராமணரல்லாதார் முன்னேற்றத்தையும் தேச நலத்தையும் அடியோடு அழித்து ஆதிக்கம் பெற காங்கிரசின் பெயரால் நமது நாட்டு பிராமணர்களின் சூழ்ச்சிக் கொடி வானம் அளாவ பறக்கிறது. இக்கொடியே பிராமணரல்லாதாரிலேயே சில விபூஷணாழ்வார்கள் தாங்கித் திரிகின்றார்கள் எனச் சொல்ல வெட்கப்படுகின்றேன். ஆயினும் உண்மையேச் சொல்ல அஞ்சுவது அதைவிட வெட்கக்கேடு ஆதலின் சொல்லாமல் விடுவதற்கில்லை. 1. தற்காலம் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று சொல்லும் விடுதலை இயக்கமானது பெரும்பாலும் பிராமணர்கள் கையில் சிக்கிக் கொண்டது என்பதை யாவராலும் மறுக்க முடியாது. 2. காங்கிரசின் தலைவர் ஸ்ரீமதி சரோஜனி தேவியாராவார். அந்த அம்மையார் பிராமணரல்லாதாருக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாலும் இவர் பிராமண ஸ்திரீ என்பதில் எவருக்கும் சந்தேகமிருக்காது. 3. அதன் காரியதரிசிகளோ தமிழ்நாட்டு பிராமணர்கள் இருவர். ஒருவர் ஸ்ரீமான் ஏ ரெங்கசாமி ஐயங்கார். அவருடைய மனப்பான்மையும் பிரசாரமும் வாழ்வும் பிராமணரல்லாதாரே தீண்டாதாராக்கி பிராமண ஆதிக்கமே உலகத்தையெல்லாம் ஆட்கொள்ள வேண்டும் என்கிற கருத்துள்ளவர் என்பதை எவரும் ஆக்ஷேபிக்க முடியாது. அவர் நடத்தும் சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு பயந்து நமது நாட்டில் உள்ள எத்தனை பிராமணரல்லாத வீரர்கள் சர்க்கஸ்காரனிடம் அகப்பட்ட புலியைப் போல் நடந்து வருகின்றார்கள் என்பதும் அப்பத்திரிகையின் பிரசாரத்தால் எவ்வளவு தூரம் பிராமணரல்லாதார் முற்போக்கு அழுத்தப்பட்டு வருகின்றது என்பதும் உலகமறிந்த விஷயமே. 4. மற்றொரு காரியதரிசி ஸ்ரீமான் கே சந்தானம் என்று சொல்லும் பஞ்சாபில் உள்ள தமிழ்நாட்டு ஐயங்கார் பிராமணர். இவர் மயிலாப்பூர் ஐயங்கார் வக்கீலான ஸ்ரீமான் கே பாஷ்யத்தின் சகோதரர் ஆவார். இந்திய பிராமண ஆதிக்கத்தின் சங்கத்தின் சார்பாய் இதர ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் சென்றிருப்பது போல பஞ்சாப் மாகாணத்துக்கு சென்றுள்ள பிரசார ஏஜெண்டு இவர் என்பதையும் எவரும் மறுக்க முடியாது. 5. காங்கிரசின் டிக்டேட்டர் என்னும் சர்வாதிகாரியான ஸ்ரீமான் மோதிலால் நேரு அவர்கள் வெளிப்படையாய் மாமிசம் சாப்பிட்டாலும் மது அருந்தினாலும் பிராமணரே என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. 6. மற்றும் தமிழ்நாட்டின் சார்பாய் காங்கிரஸ் நிர்வாகத்தில் ஸ்தானம் பெற்றவரும் இந்நாட்டுக்கேற்ற திட்டம் வகுப்பவருமான ஸ்ரீமான் எஸ் சீனிவாச ஐயங்காரும் எப்படி இருந்த போதிலும் அவரும் பிராமணரே என்பதை நான் எடுத்துக்காட்ட வேண்டியதில்லை. 7. தமிழ்நாட்டு பிராமணர்களின் சூழ்ச்சிக்கு கடுகளவும் பின்வாங்காத மகாராஷ்டிர தேசத்து பிராமணரில் ஸ்ரீமான் அபயங்கார் என்னும் பிராமணரும் காங்கிரசின் நிர்வாக அங்கத்தினர் என்பதையும் எடுத்துக்காட்ட வேண்டியதில்லை. 8. மற்றபடி மகாத்மா காந்தி, மவுலானா மகமதலி, ஸ்ரீமான் ஜம்னலால் பஜாஜ் இவர்கள் அங்கத்தினர்களாயிருந்தாலும் தள்ள முடியாமல் தாக்ஷணியத்திற்கு கட்டுப்பட்டு தங்கள் பெயரை கொடுத்து நிர்வாகத்தில் கலக்காமல் இருக்கின்றவர்கள் என்பதும் நான் எடுத்துக்கூறத் தேவையில்லை. 9. லாலா லஜபதிராய் அவர்களோ பஞ்சாப் மாகாணத்தில் மெஜாரிட்டியாய் இருக்கும் மகமதிய சமூகத்தாரிடம் சந்தேகமும் பயமுங்கொண்டு பிராமண ஆதிக்க சபையாகிய இந்து மகாசபையிடம் அடைக்கலம் புகுந்தவர். 10. மீதியாய் இருப்பவர் ஸ்ரீமான் சென்குப்தா. அவர் வைசியராயாக இருந்தபோதிலும் தமிழ்நாட்டு ஸ்ரீமான் சத்தியமூர்த்திக்கு ஒப்பான சத்தியமூர்த்தியாவார். அவருக்கும் நமது சத்தியமூர்த்தி ஐயரைப் போலவே மீட்டிங்குக்கு ஓர் உடையும் வீட்டில் ஓர் உடையும் வெள்ளைக்காரரை பார்க்க ஓர் உடையுமாக 3 உடை தரிப்பவர். அவருக்கு உலகமே கல்கத்தா கார்ப்பரேஷன் பிரசிடெண்டு ஸ்தானம்தான். ஆகிய இவர்கள்தான் 33 கோடி இந்தியருக்கும் ஜாதகம் எழுதுபவர்கள். அப்படியிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஜாதகம் எழுதுகிறவர்கள் குறிப்பாகவும் சிறப்பாகவும் ஸ்ரீமான்கள் ஏ ரெங்கசாமி ஐயங்கார், கே சந்தானம் ஐயங்கார், எஸ் சீனிவாச ஐயங்கார் ஆகிய 3 ஐயங்கார் சுவாமிகள் என்பதை எடுத்துக்காட்ட வேண்டியதில்லை. இவர்களுக்கு சாரதியாயிருப்பவர் பாரத போருக்கு கிருஷ்ணன் போல பிராமண ஆதிக்க போருக்கு நமது ஸ்ரீமான் சி ராஜகோபாலாச்சாரியார் சுவாமிகள் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாட்டின் பெரும் பாகத்தில் நல்லபிள்ளை என்கிற பெயர் உண்டு. ஆதலால் தமிழ்நாட்டு விடுதலை இயக்கம் இந்த ஐயங்கார் சுவாமிகளிடத்திலேயே அடங்கிவிட்டது.
இதை அனுசரித்து தேர்தல் பிரசாரமும் வெளிக்கிளம்பிவிட்டது. இதற்காக ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் காங்கிரஸ் கட்சியின் வேலை திட்டம் என்கிற ஒரு ஆயுதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனுடைய உத்தேசம் தமிழ்நாட்டு பிராமணரல்லாதாரை ஏமாற்றுவதற்கு இந்த ஆயுதம் போதுமா போதாதா என்று பரீட்சை பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட முதல் ஆயுதமென்றே நினைக்கிறேன். அத்திட்டத்தில் உள்ள தத்துவங்களாகன: 1. இரட்டை ஆட்சியில் உண்மையான அதிகாரமும் பொறுப்பும் இல்லை என்பதும் அதில் சச்சரவுக்கும் பிளவுக்கும் தான் இடமிருக்கிறது என்பது. 2. இம்முறை அமுலுக்கு வந்த 6 வருட அனுபவத்தில் அதிக செலவும் வீண் பிரயாசையும் ஏற்பட்டிருக்கிறதேயல்லாமல் ஜனங்களுக்கு எவ்வித நன்மையும் செய்ய ஏதுமில்லாமலிருப்பதால் இம்முறையை நிராகரிக்கும்படி ஓட்டர்களை காங்கிரஸ் கட்சி வேண்டிக் கொள்ளுகிறது. 3. 6 வருஷமாய் ஜஸ்டிஸ் கட்சியார் மந்திரி பதவிகளை வகித்து வருகிறார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு நம்பிக்கை பெறத்தக்க ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. சுயராஜ்யம் அடைவதற்கு பாதகம் செய்திருக்கிறார்கள். ஆதலால் ஜஸ்டிஸ் கட்சியாருக்கு ஓட்டு செய்யாமல் காங்கிரஸ்காரர்களுக்கே ஓட்டு செய்து சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என்பது. 4. காங்கிரஸ் கட்சி அபேட்சகர்கள் அப்போதைக்கப்போது காங்கிரஸ் கமிட்டியாரால் பிறப்பிக்கப்படும் உத்தரவுப்படி நடப்பதாக பிரமாணம் செய்வார்கள் என்பது. 5. தேசத்திற்கு விடுதலை அளிக்க வல்லது சாத்வீக சட்டமறுப்புத்தான் என்றும், ஆனால் தேசம் அதற்கு தயாராயில்லை என்றும், ஆதலால் காங்கிரஸ் கட்சியானது சுயராஜ்யத்திற்கு தடை விளைவிக்கக்கூடிய காரியங்கள் சர்க்காரால் செய்யப்பட்டாலும் மற்றவர்களால் செய்யப்பட்டாலும் எதிர்த்து போராடுவது என்றும் உறுதி கூறுகிறது. 6. கான்பூர் காங்கிரஸ் தீர்மானத்தில் சொல்லியுள்ள நிபந்தனைகளுக்கு சர்க்காரார் திருப்தியான பதிலளிக்கும் வரை உத்தியோகம் ஏற்காத கொள்கையை அனுசரிக்கின்றது என்றும், நிர்மாண திட்டத்தை சட்டசபையில் நிறைவேற்றி வைக்க பாடுபடும் என்றும், எல்லா ஜாதியினருக்கும் சம அந்தஸ்தும் சந்தர்ப்பங்களும் அளிக்க வேண்டும் என்பதை ஆதரிப்பதாகவும், சென்னை சட்டசபையில் பூரண மதுவிலக்குக்காக அதிகப்படி எதிர்த்து போராடும் என்றும், இன்னும் பல ஆசை வார்த்தைகளையும் சென்ற தேர்தல்களில் கொடுத்த வாக்குறுதிகளை விட இன்னும் சில புதிய வாக்குறுதிகளையும் கொடுத்திருப்பதாக காண்கிறது. இவைகளுக்கு சமாதானம் எழுதுவதற்கு முன் ஒரு சிறு பழமொழியைச் சொல்லி விளக்கிவிட்டு பின்னால் சமாதானம் சொல்வேன். ஒரு பிராமணன் ஒரு கலியாணத்தில் தட்சணை வாங்கும்போது ஆத்மஸ்துதி, பரநிந்தே, திரவியா பேச்சை ஆகிய மூன்றையும் வெறுத்து 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலை ஞானத்தையும் நெட்டுரு பண்ணியிருக்கும் பெரிய கனபாடியாகிய எனக்கும் 2 அணா, எதிரில் நிற்கும் ஒன்றும் தெரியாத தற்குறிக்கும் 2 அணாவா என்று சொன்னார் என்பதாக ஓர் பழமொழி சொல்லுவதுண்டு. இதில் எந்தெந்த குணத்தை வெறுத்ததாகச் சொல்லுகிறாரோ அவையெல்லாம் அந்த சொல்லும் வார்த்தையிலேயே அவருடன் தலை சிறந்து விளங்குவதை பார்க்கலாம். அதாவது, ஆத்மஸ்துதி இல்லை என்கிறார், 4 வேதம், 6 சாஸ்திரம் முதலியவற்றை நெட்டுரு பண்ணின கனபாடிகள் என்று சொல்லுகிறார். பரநிந்தையை வெறுத்தேன் என்கிறார். எதிரில் இருப்போனை ஒன்றுந்தெரியாத தற்குறி என்கிறார். திரவியா பேச்சு இல்லை என்கிறார். அவனுக்கும் 2 எனக்கும் 2 என்கிறார். இதுபோல நமது சுயராஜ்ய கட்சிக்காக காங்கிரஸ் போட்டிருக்கும் திட்டமும் இருக்கிறது. அதாவது, 1. மேல்கண்ட காங்கிரஸ் திட்டத்தில் இரட்டை ஆட்சியில் உண்மையான அதிகாரமும் பொறுப்பும் இல்லை என்பதும், அதில் சச்சரவுக்கும் பிளவுக்கும் தான் இடமிருக்கிறது என்பது. சுயராஜ்ய கட்சியார் இம்மாதிரி நினைப்பது வாஸ்தவமானால் இவர்கள் அந்த இரட்டையாட்சி ஸ்தாபனத்தை கைப்பற்ற வேண்டிய அவசியமென்ன? அந்த ஸ்தாபனத்தில் பொறுப்புமில்லை, சச்சரவுக்கும் இடமிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் பொறுப்புள்ளவர்களும் சச்சரவு வேண்டாதவர்களுமான யோக்கியர்களாகிய சுயராஜ்ய கட்சியாருக்கு அங்கு என்ன வேலை? இதிலிருக்கும் ரகசியத்தை வாசகர்கள்தான் தயவு செய்து கவனிக்க வேண்டும். 2. இம்முறை அமலுக்கு வந்த 6 வருஷ அனுபவத்தில் அதிக செலவும் வீண் பிரயாசையும் ஏற்பட்டிருக்கிறதேயல்லாமல் ஜனங்களுக்கு எவ்வித நன்மையும் செய்ய ஏதுவில்லாமலிருப்பதால் இம்முறையை நிராகரிக்கும்படி ஓட்டர்களை காங்கிரஸ் கட்சி வேண்டிக் கொள்ளுகிறது என்பது. அதிக செலவும் வீண் பிரயாசையும் ஏற்பட்டு ஜனங்களுக்கு எவ்வித நன்மையும் செய்ய ஏதுவில்லாத ஸ்தாபனத்தை காங்கிரஸ்காரர் நிராகரிப்பதென்றால் அதற்கு அர்த்தம் என்ன? மகாத்மா காந்தி சொன்னபடி அந்த ஸ்தானங்களையே நிராகரிப்பதா, அல்லது அந்த ஸ்தானங்களில் உள்ளவர்களை விரட்டிவிட்டு தேச மக்கள் பணச்செலவில் சுயராஜ்ய கட்சியார் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த ஸ்தானங்களால் உண்டாகக்கூடிய காரியமாகிய அதிகச் செலவையும்
வீண் பிரயாசையையும் கட்சி பிளவுகளையும் சுயராஜ்ய கட்சியார் செய்ய காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு சம்பாதித்து கொடுப்பதா என்பதை ஊன்றிக் கவனித்தால் சுயராஜ்ய கட்சியின் காங்கிரஸ் திட்டத்தின் தத்துவம் வெளியாகும். 3. 6 வருஷமாய் ஜஸ்டிஸ் கட்சியார் மந்திரி பதவிகளை வகித்து வருகிறார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு நம்பிக்கை பெறத்தக்க ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. சுயராஜ்யம் அடைவதற்கு பாதகம் செய்திருக்கிறார்கள். ஆதலால் ஜஸ்டிஸ் கட்சியாருக்கு ஓட்டு செய்யாமல் காங்கிரஸ்காரர்களுக்கே ஓட்டு செய்து சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என்பது. இரட்டையாட்சியின் அமைப்பு பொது ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாதென்றும் அதில் நன்மை செய்யக்கூடிய ஒருவிதமான யோக்கியதையும் இல்லை என்பதும் சச்சரவுக்கும் பிளவுக்கும் இடமிருக்கிறது என்பதையும் காங்கிரஸ்காரர்களே ஒப்புக்கொண்டு மறுபடியும் ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று அவர்கள் மீது பழி சொல்லுவதன் அர்த்தமென்ன? அந்த ஸ்தானங்களில் இடமிருந்து நன்மை செய்யவோ பொறுப்பேற்கவோ இடமிருந்து ஜஸ்டிஸ் கட்சிக்காரர் செய்யாமல் இருந்திருந்தால் ஒரு சமயம் ஜஸ்டிஸ் கட்சிக்காரர் பேரில் குற்றம் சொல்லலாம். அப்படியிருக்க செய்வதற்கு இடமில்லாத ஓர் காரியத்தை ஜஸ்டிஸ் கட்சிக்காரர் செய்யவில்லை என்று சொல்வது யோக்கியமாகுமா? அவ்வளவுடன் நிற்காமல் அவன் கிடைக்கிறான் குடிகாரன், எனக்கு 2 திராம் வாரு என்பது போல் ஜஸ்டிஸ் கட்சியாருக்கு ஓட்டு செய்யாதீர்கள், எங்களுக்கு ஓட்டு செய்யுங்கள் என்று சொல்லுவது இருக்கிறது. இம்மாதிரியான நாணயமற்ற வார்த்தைகள் தனிப்பட்ட ஹோதாவில் ஒவ்வொருவர் சொல்லிக் கொண்டு போனாலும் ஒரு விதத்தில் சகிக்கலாம். ஆனால் காங்கிரசின் பேரால் இம்மாதிரியான ஆபாசங்கள் வெளியிடுவதை எப்படி சகித்துக் கொண்டிருக்க முடியும் என்பதை வாசகர்கள்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4. காங்கிரஸ் கட்சி அபேட்சகர் அப்போதைக்கப்போது காங்கிரஸ் கமிட்டியாரால் பிறப்பிக்கப்படும் உத்தரவுப்படி நடப்பதாக பிரமாணம் செய்வார்கள் என்பது. சந்தையும் ஒருவருடையதாயிருந்து அதில் கொள்ளையடிப்பதும் அவராகவே இருந்துவிட்டால் அப்புறம் அவர்களை கேட்கிறவர்கள் யார்? அதுபோல காங்கிரசும் காங்கிரஸ் நிர்வாகமும் சட்டசபைக்கு போகிறவர்களும் ஒரே கூட்டத்தினராய் இருக்கும்போது வேறு யாருக்கு ஜவாப்தாரியாய் இருக்கக்கூடும்? வேறு யார்தான் இவர்களை கேட்கக்கூடும்? மிஞ்சி யாராவது கேட்டால் கேட்பவர்களை ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆதலால் இந்த வாக்குறுதிகளினால் என்ன பிரயோஜனம்? 5. தேசத்திற்கு விடுதலை அளிக்கவல்லது சாத்வீக சட்டமறுப்புத்தான் என்றும் ஆனால் தேசம் அதற்கு தயாராயில்லை என்றும் ஆதலால் காங்கிரஸ் கட்சியானது சுயராஜ்யத்திற்கு தடை விளைவிக்கக்கூடிய காரியங்கள் சர்க்காரால் செய்யப்பட்டாலும் மற்றவர்களால் செய்யப்பட்டாலும் எதிர்த்து போராடுவதென்றும் உறுதி கூறுகிறது என்பது. சட்டமறுப்பினால்தான் தேசத்திற்கு விடுதலையென்று வாயில் சொல்லிவிட்டு தேசம் சட்டமறுப்புக்கு லாயக்கில்லையென்று சொல்லுவதாயிருந்தால் சட்டமறுப்பை பற்றி பேசுவதில் பிரயோஜனம் என்ன? சட்டமறுப்பை பற்றி பேசுகிற சுயராஜ்ய கட்சியாரும் சட்ட மறுப்பு என்கிற வார்த்தை சுயராஜ்ய கட்சியிலிருந்து வருவதால் சுயராஜ்ய கட்சியை நான் மெச்சுகிறேன் என்று சொல்லும் திரைமறைவில் இருக்கும் சுயராஜ்ய கட்சியாரும் ஆகியவர்களுக்கு சட்டமறுப்பு நமது தேசத்தில் மும்முரமாக இருந்த காலத்தில் இவர்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்ததா? ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு செய்து ஜெயிலுக்கு போகும்போது இச்சட்டமறுப்பு வீரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையா? சட்டமறுப்பு இருக்கிற காலத்தில் நம்பிக்கையில்லை என்று சொல்லி வக்கீல் உத்தியோகத்திலும் பத்திரிகை உத்தியோகத்திலும் மாதம் 1000 10,000 பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்ததோடு சட்டமறுப்பையும் தோல்வியுறச் செய்துவிட்டு தேசமெல்லாம் ஒற்றுமையாயிருந்து ஒருமிக்கச் செய்தும் தோல்வியுற்று போன சட்டமறுப்பை பாமர ஜனங்களை ஏமாற்ற வாயில் சொல்லுவதும் அதுவும் சட்டமறுப்பு காலத்தில் ஒளிந்து கொண்டு திரிந்த பயங்காளிகள் வாயில் வருவதும் யோசித்துப் பார்த்தால் இவையெல்லாம் பாமர ஜனங்களுக்கு விளங்காமற் போகாது. ஸ்ரீமான்கள் சீனிவாச ஐயங்காரும் ரெங்கசாமி ஐயங்காரும் சத்தியமூர்த்தியும் சி.வி. வெங்கிட்டரமண ஐயங்காரும் ஆதிநாராயண செட்டியாரும் திரு வி. கலியாணசுந்தர முதலியாரும் எம்.கே. ஆச்சாரியாரும் சட்டமறுப்பை பற்றி பேசுவதும் சட்டமறுப்பு காங்கிரஸில் இருப்பதனால் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆதலால் சுயராஜ்ய கட்சிக்கு ஓட்டு கொடுங்களென்று சொல்லுவதும் எவ்வளவு கண்ணியமற்ற காரியமென்பது வாசகர்கள்தான் அறிய வேண்டும். சட்டசபையில் சுயராஜ்யத்துக்கு விரோதமான காரியத்தை எதிர்த்து போராடுவோம் என்று சொல்லுகிறவர்கள் எங்கெங்கு போராடி என்னென்ன பலனை அடைந்தார்கள்? பூரண மெஜாரிட்டியுள்ள மாகாணங்களிலாவது போராடி பலனடைய முடிந்ததா? 6. கான்பூர் காங்கிரஸ் தீர்மானத்தில் சொல்லியுள்ள நிபந்தனைகளுக்கு சர்க்காரார் திருப்தியான பதிலளிக்கும் வரை
உத்தியோகம் ஏற்காத கொள்கையை அனுசரிக்கின்றது என்றும் நிர்மாண திட்டத்தை சட்டசபையில் நிறைவேற்றி வைக்க பாடுபடும் என்றும் எல்லா ஜாதியினருக்கும் சம அந்தஸ்தும் சந்தர்ப்பங்களும் அளிக்க வேண்டும் என்பதை ஆதரிப்பதாகவும் சென்னை சட்டசபையில் பூரண மதுவிலக்குக்காக அதிகப்படி எதிர்த்து போராடும் என்றும் வாக்குறுதிப்படி நடப்போம் என்றும் சொல்லுவது. சகல சமூகத்துக்கும் சம அந்தஸ்து கொடுக்கிறவர்கள் சென்ற வருடம் இந்தியா சட்டசபைக்கும் ராஜாங்க சபைக்கும் எத்தனை பிராமணர்களை நிறுத்தினார்கள், எத்தனை பிராமணரல்லாதாரை நிறுத்தினார்கள் என்பதை கணக்கு பார்த்தால் இந்த வார்த்தையின் உண்மை தெரியும். தாழ்ந்த வகுப்பாருக்கு சுயராஜ்ய கட்சியின் மூலம் தேர்தலுக்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? எம்மாதிரியான தீர்மானத்தை நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள்? ஸ்ரீமான் ஜெயவேலுக்கு 10-5 கொடுத்து கூட்டிக் கொண்டு திரிவதனாலேயே தாழ்ந்த வகுப்புக்கு நன்மை செய்ததாக ஏற்பட்டு போய்விடுமா? அல்லாமலும் மதுவிலக்குக்காக முக்கியமாய் வேலை செய்யப் போவதாக ஓர் ஆசை வார்த்தை காட்டுகிறார்கள். இது ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியாரால் சுயராஜ்ய கட்சியின் வெற்றிக்கு ஏற்பட்ட ஓர் புதிய மருந்து. இதை எப்படி பொதுமக்கள் நம்ப முடியும்? ஒன்றுக்கும் உதவாத சட்டசபையில் சச்சரவுகளும் பிளவுகளும் அதிக செலவும் வீண் வேலையும் ஏற்படும் சட்டசபையில் எப்படி மதுவை விலக்க முடியும்? இவ்வளவு தூரம் ஜனங்களை ஏமாற்றத் துணிந்த சத்தியகீர்த்திகளால் தேசத்திற்கு நன்மைகள் ஏற்படும் என்று நினைப்பது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை வாசகர்கள்தான் உணர வேண்டும். மேலும் சர்க்காரிடம் தேச நன்மைக்காக இப்போதுள்ள சட்டசபைகளில் கேட்கக்கூடிய காரியம் ஒன்றுமில்லை என்றும் ஆகக்கூடியதும் ஒன்றுமில்லை என்றும் மகாத்மா காந்தி முதல் காங்கிரஸில் உள்ள ஒவ்வொருவரும் ஒப்புக்கொண்டுதான் காங்கிரஸில் ஒத்துழையாமை திட்டம் நிறைவேறிற்று. அப்படி இருக்க இப்பொழுது மாத்திரம் சட்டசபையில் என்ன காரியம் கேட்க முடியும்? ஆனாலும் சுயராஜ்ய கட்சியின் சர்வாதிகாரியான ஸ்ரீமான் நேரு உள்பட பலர் மிதவாத கட்சியாரையும் சேர்த்துக்கொண்டு பல தேவைகளைக் கேட்டு பெரும்பான்மையான ஓட்டுகளால் சட்டசபையில் நிறைவேற்றியும் சர்க்காரால் அவற்றை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டதையும் பார்த்துவிட்டு மறுபடியும் சர்க்காரைக் கேட்கிறோம் என்று சொல்லுவதன் அர்த்தம் என்ன? அப்படியே இருந்தாலும் சர்க்காரார் திருப்தியான பதில் அளித்தார்களா இல்லையாவென்று சொல்லுவதற்கு அதிகாரி யார்? யார் கேட்கிறார்களோ அவர்களேதான் பெரும்பாலும் அதிகாரிகளாய் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு பிராமணர்கள் கைக்கு மந்திரி ஸ்தானங்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிட்டால் சர்க்காரார் சுயராஜ்ய கட்சிக்கு தக்க பதிலளித்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். அந்த நிலைமை ஏற்படும் வரை சர்க்கார் தக்க பதில் அளிக்கவில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாமலும் அதுவரை உத்தியோகங்களை ஒப்புக்கொள்ளுவதில்லை என்று சொல்லுவதற்குத்தான் அர்த்தம் இங்கே இருக்கிறது. ஸ்ரீமான்கள் நேரு உத்தியோகம் ஒப்புக்கொண்டாகிவிட்டது, படேல் உத்தியோகம் ஒப்புக்கொண்டாகிவிட்டது, ரெங்கசாமி ஐயங்காரும் உத்தியோகம் ஒப்புக்கொண்டாகிவிட்டது மற்றும் பல சுயராஜ்ய கட்சி பதிவிரதைகளும் உத்தியோகம் ஒப்புக்கொண்டாகிவிட்டது. அது மாத்திரமல்ல, சுயராஜ்ய கட்சியில் இப்போதுள்ள மெம்பர்களிலும் ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர்களும் தாலுகா போர்டு, ஜில்லா போர்டு, முனிசிபாலிட்டி, யூனியன், பஞ்சாயத்து, செனட் சபை, ஜெயில் கமிட்டி முதலிய பல ஸ்தானங்களில் சர்க்கார் தயவை நாடி நியமனம் பெற்ற மெம்பர்களும் நிறைந்திருக்கிற போது நாங்கள் சர்க்கார் உத்தியோகத்தை பெறமாட்டோம் என்று சொல்லுவது எவ்வளவு யோக்கியமான பேச்சு என்பதை வாசகர்கள்தான் உணர வேண்டும். சம்பளமில்லாத இந்த உத்தியோகங்களையே பெறுவதற்கு ஆத்திரப்பட்டு கொண்டு திரிகிறவர்கள் சம்பளமுள்ள உத்தியோகம் கிடைப்பதாயிருந்தால் இவர்கள் வேண்டாமெனச் சொல்லிவிடுவார்கள் என்று சொன்னால் எந்த பைத்தியக்காரனாவது நம்பிவிடுவானா? அல்லாமலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்றும் மறுபடியும் ஓர்முறை சொல்லி புது புது வாக்குறுதிகள் செய்வதை யார் நம்ப முடியும்? 3 வருடங்களுக்கு முன் செய்த வாக்குறுதிகளெல்லாம் இப்போது எங்கே போய்விட்டது? சட்டசபையில் போக்குவரத்து வழிச்செலவு கூட வாங்க மாட்டோமென்று சொல்லி போன சுயராஜ்ய கட்சி பிரபுக்கள் போய் பில் கொடுத்து 1-2 பணம் வாங்குவதை நன்றாய் பார்க்கிறோம். இதைப்பற்றி யாராவது கேட்டால் ஐயோ பாவம், பிழைத்து போகட்டுமே, அவருக்கு இதைத் தவிர வேறு வழி என்ன என்று சொல்லி மழுப்பிவிடுகிறார்கள். இப்படி இருக்க இவர்கள் வாக்குத்தத்தத்தை வேகமாய் ஓடுகிற தண்ணீரில்தான் எழுதி வைக்க வேண்டும். பொய்ச் சத்தியம் செய்கிறவர்கள் இனிமேல் பொய்ச் சத்தியம் செய்வதில்லை என்று ஓர் புது சத்தியம் செய்தால் அது பழைய சத்தியத்தோடு சேருவதற்கு எத்தனை நாள் ஆகும்? அல்லாமலும் தேர்தல்களுக்காகச் செய்யும் சத்தியங்களில் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது என்றே காங்கிரஸ் மனுதர்ம சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி இருக்க
இவைகளினாலெல்லாம் என்ன காரியம் ஆகிவிடும்? தற்காலம் மந்திரி பதவியை வகிக்கும் பிராமணரல்லாதார் செல்வாக்கை எப்படியாவது ஒழித்து அதை பிராமண ஆதிக்கத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்பதே நமது பிராமணர்களின் முக்கிய தத்துவமாக போய்விட்டது என்பதை நான் நெருப்பின் மேல் நின்று சொல்லவும் தயங்கேன். அம்மாதிரி செய்வதற்கும் அவர்களுக்கு பாத்தியமுண்டு என்பதையும் நான் ஒரு காலம் மறுக்க மாட்டேன். ஆனால் அதற்காக காங்கிரசின் பெயரையும் மகாத்மாவின் பெயரையும் தேசத்திற்காக தியாகம் செய்த கஷ்டப்பட்ட தேசபக்தர்களின் செய்கையின் பலனையும் உபயோகப்படுத்திக் கொள்ளுவதைத்தான் விபசாரத்தனத்தைக் காட்டிலும் இழிவான காரியம் என்பதைச் சொல்லி இவ்வியாசத்தை முடிக்கிறேன். குடியரசு கட்டுரை, பிப்ரவரி 7, 1926.